வணக்கம் மக்களே. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பிறந்தநாள் வாழ்த்து போஸ்டர் உருவாக்க போகிறோம். அது ஒரு 5 நிமிஷத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மற்ற டைம்லாம். அது முன்னாடி தேவையற்ற ஆப்ஸு, ஏகப்பட்ட ஆப்ஸ் பயன்படுத்தி நம்ம ஒன்று ஒன்றா எடிட் பண்ணி கிடப்போம். அதெல்லாம் இப்போ தேவையில்லை. இப்போ இந்த பக்கத்தில் போகிற இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள். நான் ஆல்ரெடி ஏற்கனவே அது எப்படிலாம் பண்ணுறதுன்றத உருவாக்கிட்டேன். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஃபோட்டோவை எடுத்துக்கோங்க. அந்த ஃபோட்டோவை எடுத்து நம்ம ஜெமினி ஆப்பில் உள்ள இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம இப்போ பிறந்த டேட்டையும் நம்ம என்னென்னலாம் நம்ம சொல்ல போகிறோமோ, பலூன் டெக்கரேஷன் வரணும், முன்னாடி கேக் வெட்டுற மாதிரி இருக்கணும், டேபிள் போட்டிருக்கணும், நம்ம என்ன கற்பனைக்கு என்னென்ன தோணுதோ அந்த கற்பனையானதெல்லாம் அந்த ப்ராம்ப்டில் நம்மகிட்ட சொன்ன வாய்ஸ் ஓவர் கொடுத்தா போதும். அதுவே இது டைப் பண்ணி அதுவே வாய்ஸ் ஓவர் எடுத்து அதுவே ஒரு ஃபோட்டோ ஜென்ரேட் பண்ணி அழகாக கொடுத்துரும். அந்த ஃபோட்டோவை எடுத்து நீங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லைனா உங்கள் ஃபேமிலிக்கு யாருக்கு சென்ட் பண்ண போகிறீங்களோ அவங்களுக்கு சென்ட் பண்ணிக்கலாம். அவங்களே ரொம்ப வியப்பாக பார்ப்பாங்க. இந்த ஃபோட்டோவை பாருங்கள், நீங்களே நல்லாயிருக்கும். ப்ராம்ப்ட் ரெடி ஆகுதுங்களா? ரெடி பண்ணி நல்லா சூப்பராக இருக்குங்க. ஃபோட்டோலாம் நம்ம நினச்சி பார்க்காத அளவுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள். நான் ஏற்கனவே ரெடி பண்ணிட்டேன். அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியாதுன்றதுனால சரி ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறத மொத்தமாக ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்களே பாருங்கள். ரொம்ப கஷ்டமான வேலைங்க இது. ஒரு பர்த்டே அது ரெடி பண்ணி தரணும், ஃபோட்டோ ரெடி பண்ணி தரணும்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். இது ஒரு 5 நிமிஷத்தில் மேலேயே முடிஞ்சு போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்து இதே மாதிரி பார்த்து பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த எப்படி ப்ராம்ப்ட் ரெடி பண்ணுறது, ஃபோட்டோ, அதாவது ஃபஸ்ட்டு ஃபோட்டோ அப்லோட் பண்ணிட்டு ஃபோட்டோவுக்கு கீழே வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும். நம்ம என்ன பேச அந்த ஃபோட்டோ எப்படி உருவாக்கணும்னு நினைக்கிறோமோ அதை அப்படியே நம்ம வாய்ஸ் மூலிமா நம்ம பேசுகிற மூலிமா அது டைப் பண்ணிக்கும். அப்படியே அதுவே ஜென்ரேட் பண்ணி அதே ஒரு ஃபோட்டோ உருவாக்கி கொடுத்துரும். நல்லா அற்புதமாக வரும். நீங்கள் எதெல்லாம் கற்பனையாக நினைக்கிறீங்களோ அந்த கற்பனைக்கு அப்பாற்பட்ட விஷயத்தெல்லாம் அது செய்யுது. நம்ம டெக்னாலஜி நம்ம கரெக்டாக பயன்படுத்துகிற விதத்தில் தான் இருக்குது. சரி, பார்த்து பயன்படுத்துங்க. நல்லா இருக்குதுன்னா நல்லா இருக்குதுன்னு சொல்லுங்கள். எதனா டவுட்னா சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது கிளியர் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். படிக்க தெரியாதவங்க கூட யூஸ் பண்ணலாங்க. இந்த படித்தவங்க தான் இது யூஸ் பண்ணலாம் கிடையாது, யார் வேணால் யூஸ் பண்ணலாம். படிக்காதவங்களும் இதை அப்படியே வாய்ஸ் ஓவர் கொடுத்தா போதும். ஒரு பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோ அப்லோட் பண்ணிவிட்டு பட்டனை மட்டும் அழுத்திட்டு எனக்கு பர்த்டே இந்த ஃபோட்டோவை பிறந்தநாள் ஃபோட்டோவாக உருவாக்கி கொடுங்க, உன்னுடைய டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துருங்க. அவங்களுடைய அந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துட்டிங்கன்னா அதுவே உருவாக்கி கொடுத்துரும். நல்ல அற்புதமாக இருக்கும் அவுட்புட்டு. நீங்களே பாருங்கள். ஆனால் கொஞ்சம் இது என்னோடய ஃபோட்டோ தான் இருந்தாலும் கொஞ்சம் வயசானவங்க மாதிரி காட்டுது. திரும்ப அது பிடிக்கலன்னா திரும்ப கூட வேறு ஃபோட்டோ கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லாயிருக்கும். ஓகே, பாய். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். அடுத்த வீடியோவை பார்க்கலாம்.